Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science history book inside and book back importantஆன questions discuss பண்ணலாம். First one, இப்போ இது வந்து 2 marks, 5 marks, 8 marks எந்த மாதிரி marks நான் split பண்ணல. ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் ஷார்ட் ஆன்சர்ஸும் லாங் ஆன்சர்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்றதும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற எல்லாம் மிக்ஸ்டு கலெக்ஷன் இது. ஹிஸ்டரி மட்டும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார்? சைனோ ஜாப்பனீஸ் வாரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டென்ட். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். முதலாம் உலகப் போர் வந்ததுக்கான மெயின் காரணங்கள் என்னென்ன. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் செய்த வேலைகள் என்ன. டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில ஹிட்லர் எப்படி பெருந்தலைவரா உருவானார், அந்த சூழ்நிலைகள் என்ன. டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் த பிரிட்டன் வுட் ட்வின்ஸ். What are the objectives of IMF? Analyze the effects of the World War, Second World War. Assess the structure and activities of UN, United Nations. Write a note on third world countries. Third world countries oda list அதை பத்தின அப்படிங்கிற question. Estimate the role of Mao Zedong in making China a communist country. Mao Zedong வந்து சைனாவை கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா மாத்தறக்கு அவரோட பங்கு என்ன. எனி கொஸ்டின் ரிகார்டிங் அப்படின்னா, இப்ப இவங்க எல்லாருமே முக்கியமான மனிதர்கள். மகரிஷி தேவேந்திரநாத், மகதேவ் கோவிந்த் ரானடே, ராமலிங்க அடிகள், பிரம்ம சமாஜ், ஜோதிபா புலே, ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா. அப்ப இவங்க ஆற்றிய பங்கு அப்படின்னு யாரோட ஒர்க்க வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அதனால இவங்க எல்லா நேமே நான் லிஸ்ட்ல எடுத்திருக்கேன். எல்லாருமே இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டிஸ். அதனால நம்ம இதை படிச்சே தான் ஆகணும். ரைட் an essay on the role played by the 19th century reformers towards the cause of women. அப்ப 19ஆம் நூற்றாண்டுல இருந்த சீர்திருத்தவாதிகள் அவங்களுடைய பங்கு யாருக்காக அப்படின்னா பெண்களின் மேம்பாட்டுக்காக. இந்த கொஸ்டின். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ்? பாளையக்காரர்களுடைய கடமைகள், வேலைகள் என்ன. ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பண்ணாங்க இல்லைங்களா, அறிவிச்சாங்க இல்லைங்களா, அந்த அறிவிப்பு அதனுடைய சாரம் என்ன. எசன்ஸ்னா சாரம். அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஸே ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகேன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி எதிர்த்தார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். அக்கவுண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. வேலூர் ரிவால்ட், எப்படி வேலூர் புரட்சி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வெடித்தது அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டு யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த்? அப்ப எப்படி நம்மளுடைய வளங்கள் சூறையாடப்பட்டது, அதனோட மீனிங் என்ன அப்படிங்கிற வாட் டு யூ மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்டோட நோக்கங்கள் என்ன. ஹவு டிட் த பீப்புள் ஆஃப் பெங்கால் ரெஸ்பாண்ட் டு த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்? அப்ப பெங்காலை பிரிக்கும் போது அங்கிருந்த பெங்கால் மக்கள் எப்படி எதிர்வினையாற்றினார்கள், ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அது எப்ப நடந்தது? 1905ல. டிஸ்கிரைப் த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஜாலியன் வாலாபாக்ல நடந்த அந்த படுகொலையை விவரிச்சு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பூர்ண ஸ்வராஜ்? முழுமையான சுதந்திரம். இத பத்தி எழுதி கேட்டிருக்காங்க. எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு எ மாஸ் லீடர். காந்தி எப்படி மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய மனிதராக உருவானார் அப்படிங்கிற கொஸ்டின். டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா ஏன் பிரிக்கப்பட்டது, அதற்கான காரணங்கள் என்னென்ன இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். திருநெல்வேலி எழுச்சி, அதை பத்தின குறிப்பு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கான, ஸ்வதேசி இயக்கத்துக்கு தமிழ்நாட்டுல என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது, வரவேற்பு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரினைசன்ஸ். தமிழ் மறுமலர்ச்சி, அதை பத்தின குறிப்பு.
Describe the background for the formation of the Justice Party and point out its contribution to the cause of social justice. Justice Party எப்படி உருவானது, ஃபார்ம் ஆச்சு, அது சமூக நீதிக்கு சோஷியல் ஜஸ்டிஸுக்கு என்ன பங்காற்றியது, தொண்டாற்றியது அப்படிங்கிறத கொஸ்டின். Estimate Periyar EVR's decisive contribution to the social transformation of Tamil Nadu. அப்ப பெரியார் அவர்கள் சமுதாய மேம்பாட்டுக்காக, சமுதாய மாற்றத்துக்காக என்னென்ன பங்காற்றினார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்ப நம்ம முதல்ல பார்த்தது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம கொடுக்கறது பாசிபிள் புக் இன்சைடு கொஸ்டின்ஸ். புக்குக்குள்ள இருந்து, லெசனுக்குள்ள இருந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வர்ற சான்சஸ் இருக்கு. What do you mean by fascism? Fascismனா என்ன? What is decolonization process? Explain the racist policy against the blacks. கருப்பிற இனத்துக்கு எதிரா சமூகம் எப்படி இருந்தது? ரேசிஸ்ட் பார்ட்டினா இனவாதம். ஓகே, டீகாலனைசேஷன்னா இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து காலனிகள் சுதந்திரம் அடைதல். ஃபேசிசம்னா அதீதமான தேசியவாதம். ஓகே, இதெல்லாம் இத பத்தி புக்குக்குள்ள இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கணும் அவசியமா. எக்ஸ்பிளைன் ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். அந்த ஜெர்மனில நடந்தது, அது எதனால வீழ்ச்சி அடைஞ்சது, ஹாலோகாஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இருக்கு புக்குள்ள, படிச்சுக்கங்க. வாட் டு யூ நோ அபவுட் கோல்டு வார்? கோல்டு வார்னா என்ன, அது எந்தெந்த நாட்டுக்கு நடுவுல நிகழ்ந்தது அப்படிங்கிற கொஸ்டின். ரைட் அ நோட் ஆன் வேலு நாச்சியார், குயிலி, மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை. ஓகே, இவங்க 4 பேருமே மிகச்சிறந்த போராட்டவாதிகள், ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ். அதனால யாருது வேணாலும் கேட்கற சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. நாளையுமே படிச்சுக்கங்க. அதனாலதான் ஒரே கொஸ்டின்ல கொடுத்துட்டேன். வேலு நாச்சியார் பத்தி கேட்கலாம், அல்லது குயிலி, அல்லது மருது சகோதரர்கள், அல்லது தீரன் சின்னமலை. ஓகே, ரைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அடித்தளம், அஸ்திவாரம் என்ன, எப்படி அது உருவானது அப்படிங்கிற கொஸ்டின். எஸ்டிமேட் டாக்டர் B.R. அம்பேத்கர்ஸ் கேம்பெயின் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. அப்ப தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அம்பேத்கர் அவர்கள் போராடின, பிரச்சாரம் செய்த விஷயங்கள் என்ன, அதை பத்தி விவரி அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இது எல்லாமே அக்கார்டிங் டு மீ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் புக் இன்சைட்ல இருக்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கங்க. ரைட் அபவுட் சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் INA. சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதே மாதிரிதான் அம்பேத்கரும். அதனால இத படிக்கிறத நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். டிஸ்கிரைப் குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள். இந்த போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம், அதனால இத பத்தின கொஸ்டின். ரைட் அபவுட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். சுயமரியாதை அமைப்பு. ஓகேங்களா, இதனோட கொள்கைகள், இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எஸ்டிமேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விமென்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் தி ஏர்லி 20th century. அப்ப 20ஆம் நூற்றாண்டுகள் தொடக்கத்துல இருந்த பெண்களின் அமைப்புகள் என்னென்ன, பெண்களின் மேம்பாட்டுக்காக பெண்களின் அமைப்பு, அதனுடைய பங்குகள் என்ன, அதனுடைய வேலை, அதுங்க என்னென்ன செஞ்சாங்க சமுதாயத்திற்கு அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா, இது எல்லாமே புக் இன்சைட் கொஸ்டின். ஸோ டியர் சில்ட்ரன், நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸும் புக் இன்சைடு கொஸ்டின்ஸும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, இதை மட்டும் படிங்கிறது இஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். புக்ல இருக்கிறது எல்லாமே படிங்க, இதை கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கங்க. ஓகேங்களா, அப்புறம் மேப் அண்ட் டைம் லைன் எல்லாமே ஃபுல்லா படிச்சுக்கிறது தான் சேஃப். ஓகே, ஸ்டடி வெல். சோஷியல்ல இருக்கிற ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். எல்லாத்தையும் ஓவராலா கொடுத்தா ரொம்ப டயர்சமா, போரிங்கா, ரொம்ப லெங்க்தியா இருக்கும் வீடியோன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி மட்டும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சு படிங்க. பெஸ்ட் விஷஸ்.